இது எந்த ஆண்டு உள்ள புத்தகம்னு பார்த்தீங்கன்னா 1939. நம்ம தமிழ் நிலத்தின் சொந்தமான பனைமரத்தை பற்றி சொன்னால் கிரிஞ்சா பார்க்க வேண்டியது. எல்லாரும் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டா மெடிக்கல் மாஃபியா வேலை என்ன பண்ண முடியும்? அவனுக்கு வியாபாரம் ஆகும்னா நம்ம எல்லாம் நோய்வாய்ப்படணுமே. நம்ம எல்லாம் கண்டகரமத்தை தின்னாதானே அவனுக்கு வியாபாரம் ஆகும். மரங்களை பற்றி, நீரை பற்றி, விவசாயத்தை பற்றிலாம் பேசினா கிரிஞ்சா பார்க்குற சமூகம்ல பனைமரத்தை பற்றி சொன்னால் நீ அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டியாடான்னு கேட்க வேண்டியது. எனக்கு நடந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல கல்லூரி படிக்கும்போது ஒரு தேமல் வந்திருந்தது. ரொம்ப பெரிய தேமலாக இருந்தது. இங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும், சொரிஞ்சா பொடுகு மாதிரி உதிர்ந்து விழும். இந்த தேமல் ரிலேட்டடாட்டு மாத்திரை போட்டு பார்த்தேன், சோப்பு வாங்கி பயன்படுத்தி பார்த்தேன், எதுவுமே வேலைக்கு ஆகலை. எங்கள் தாத்தா பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைங்க, வானு கூப்பிட்டுட்டு போயிட்டு நேராக ஆத்தங்கரையை கூப்பிட்டு போனார். அங்கே ஒரு ஒத்த பனைமரம் நின்றுது, ஒரு ஆண் பனை. அந்த ஆண் பனையோட மூட்டில் அருவாளை திருப்பி பிடிச்சிட்டு இப்படி 2 தட்டு தட்டினார். அந்த பனை மூட்டு தோலை லேசாக சதைச்சவொன்னே ஒரு சாறு வந்து அந்த சாறு எடுத்து போட்டார். 3 நாள் தான் மக்களே போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு தேமல் எனக்கு வந்ததே இல்லை. அவர்கிட்ட கேட்டப்ப சொன்னார், ஒத்த பனையாக இருக்கணும், ஆண் பனையாக இருக்கணும். ஏன் ஒத்த பனையாக இருக்குன்னு சொன்னார், எனக்கு இன்னைக்கு தெரியல.